நம் இந்திய நாடு ஒரு ஜனநாயக சோசியலிச மதச்சார்பற்ற இறையாண்மை கொண்ட குடியரசு. இதில் நாம் பெருமை கொள்கின்றோம். இந்த நாட்டில் முதல் குடிமகன் முதல் கடைசி குடிமகள் வரை கடைபிடிக்க வேண்டிய சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம். பார்த்து சிந்தித்து உருவாக்கப்பட்டதுதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். நம் நாட்டின் இனங்கள், மொழிகள், மதங்கள், சாதிகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தையும் தாண்டி இந்திய மக்கள் அனைவரும் சட்டத்திற்கு முன் சமம் என்று முதலிலே அறிவித்த சட்டம் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அனைத்து கூறுகளும் சிதைக்கப்படும் சூழல் அண்மை காலத்திலே தொடர்ச்சியாக அரங்கேற்றப்படுவதை பார்த்து அசைக்கப்பட்ட நாம், ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட நாம், இந்தியாவின் பன்மை தன்மையை மதிக்கின்ற நாம், பாலின, சாதி, மத, இன, மொழி ஏற்றத்தாழ்வுகளை வைத்து வெறுப்பு உணர்வுகளை தூண்டி அரசியல் ஆதாயம் தேடும் சக்திகளை எதிர்க்கின்ற நாம் ஒன்றிணைந்து உருவாக்கியதுதான் நாட்டை காப்போம் அமைப்பு. குடியுரிமை திருத்தச் சட்டம் இந்திய மக்களின் ஒற்றுமையை ஒழிக்க வந்த சட்டம் என்பதை புரிந்து கொண்டு மதுரையை மையமாக கொண்ட சிந்தனையாளர்கள், சமூக அறிஞர்கள், வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், மக்கள் இயக்க தலைவர்கள் என்று இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள், இந்த நாட்டை உண்மையாகவே நேசிக்கிறவர்கள் ஒன்று கூடி உருவாக்கிய அமைப்புதான் நாட்டை காப்போம் அமைப்பு. நாட்டை காப்போம் அமைப்பு இதில் மையக்குழுவில் 15 பேர் உள்ளனர். 100க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இணைந்து செயல்படுகின்றன. வழக்கறிஞர்கள் CJ ராஜன், சந்தனம் துணை நின்று வழிநடத்துகிறார்கள். முக்கிய ஆலோசகர்கள் அலாய்சியஸ் இருதயம், தியான்சந்த் கார், தேவசகாயம், வின்சன் மனோகரன், ஹென்றி திஃபேன், மஹபூப் பாட்சா, முரளி, விஜயகுமார், கேப்ரியல் ரிட்ரிஜ், பாலமுருகன் திருமலை. மையக்குழு உறுப்பினர்கள் எவிடன்ஸ் கதீர், பால் மைக், பேண்டிங் பர்னபாஸ், பால் பிரிட்டோ, ஜுவேதா பானு, கிலாரா, பிரான்சிஸ், காமேஸ்வரி, ஜான்குமார், செந்தமிழ் செல்வி, ஆசீர்வாதம், சார்த்தோ, சுப்பிரமணியம், ஜான் போஸ்கோ, சண்முகவேலு, சந்திரா ஜவஹர், ராமலட்சுமி, ரோசலின், சரிதா, உமா தேவி செயல்படுகிறார்கள். இன்னும் சமூக அக்கறை கொண்ட நீங்களும் எமது பங்காளிகளே, தோழர்களே. துவக்க காலத்தில் கூடி பேசி நாட்டை காப்போம் அமைப்புக்கு வடிவம் கொடுத்த படிவங்கள் இதோ. குடிமை சமூக அமைப்புகள் கூடி வந்து திட்டங்கள் தீட்டிய தீரமுகு தருணங்களின் பதிவுகள். நாட்டை காப்போம் அமைப்பாய் கட்டமைக்கப்பட்ட காலத்தில் கொரோனாவின் கொடூர தாண்டவம் தொடங்கியது. காத்திருக்காமல் களத்தில் குதித்தது நாட்டை காப்போம். கொரோனா விழிப்புணர்வை வீதியெங்கும் எடுத்துச் செல்லவும், ஊரடங்கு காலத்திலே ஏழைகளை கவனமுடன் காக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது நாட்டை காப்போம். கொரோனா காலத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை சோஷியல் டிஸ்டன்சிங், சமூக இடைவெளி, சமூக விலகல் என்பதாகும். இந்திய சமூக கண்ணோட்டத்தில் இந்த வார்த்தைகள் தீண்டாமை, சமூக ஒதுக்கல் ஆகியவற்றை அடையாளப்படுத்துவதால் தனி மனித இடைவெளி என்பதை பொதுவெளியிலே பயன்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது நாட்டை காப்போம். கொரோனா சேவையில் இன்னுயிர் ஈந்த தியாகிகளான மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் வீடுகளில் ஒளியேற்றி அஞ்சலி செலுத்தியது நாட்டை காப்போம். கொரோனா தடை உத்தரவு காலத்தில் மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண அரசுக்கு அழைப்பு. சிறையில் வாடும் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரிக்கை. விவாதம் இல்லாத பாராளுமன்றம், வேடிக்கை மன்றம் என்று பாராளுமன்ற சபாநாயகருக்கு எச்சரிக்கை. குமரி மாவட்ட தேங்காய்பட்டினம் மீனவர் நலனை கருத்தில் கொண்டு தடுப்பணையை நீக்கிட கோரிக்கை என்று தொடர்ந்து அறிவுபூர்வமான அறிக்கைகள் மூலம் ஊடகங்களிலே உலா வந்தது நாட்டை காப்போம். 2020 மனித உரிமை தினத்தில் ஸ்டேன் சுவாமியின் சிறைவாசத்தை கண்டித்தும் வரலாறு காணாத விவசாயிகள் போராட்டத்தை ஆதரித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது மதுரையில். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு மக்களை தயாரிக்க இணைய வழியில் தமிழகத்தின் மிகப்பெரிய ஆளுமைகளை கொண்டு கருத்தியல் விவாதங்கள் நடத்தப்பட்டன. துரை ரவிக்குமார் MP, தோழர் வெங்கட்ராமன், பேராசிரியர் தேவசகாயம், பேராசிரியர் முரளி, பேராசிரியர் சுந்தரவள்ளி, பேராசிரியர் செம்மலர், தோழர் பாலகிருஷ்ணன், தோழர் சண்முகம், தோழர் சுப உதயகுமார், தோழர் ஷீலு ஆகியோர் அணிவகுத்த
அறிவார்ந்த அரங்கங்கள் நடந்தன. நம் நாட்டின் பாசிச தீவிரவாதிகளின் முதல் படுகொலை காந்தியார் படுகொலை. அவரது பிறந்த நாளில் காந்தி அருங்காட்சியகத்தில் காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்தினர் நாட்டை காப்போம் அமைப்பினர். தமிழக தேர்தலை மையப்படுத்தி சிவில் சமூகங்களை ஒருங்கிணைத்து ஜனநாயகம் நோக்கி நல்லாட்சி தமிழகம் என்ற மக்கள் மாநாடு நடத்தப்பட்டது. சிவில் சமூகங்களின் மக்கள் நலம் சார்ந்த கோரிக்கைகள் இதில் முன்வைக்கப்பட்டன. தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் அது பொறுப்புடன் செயல்பட கொரோனா தொற்றை ஒழிக்க மக்கள் இயக்கமாக அரசுக்கு வழிகாட்டி பரிந்துரைகள் பகிரப்பட்டன. கொரோனா காலத்தில் அவதிப்பட்ட மக்களுக்கு வழிகாட்ட கொரோனா வழிகாட்டி மையம் 24 மணி நேரம் ஒரு வழக்கறிஞர் குழுவின் உதவியுடன் செயல்பட்டது. தமிழக அமைச்சர் எஸ் சிவசங்கர், சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன், ஃப்ரண்ட்லைன் ஆசிரியர் விஜயசங்கர் இப்பணிக்கு ஊக்கமூட்டினர். பாரத் ஜோடோ யாத்ரா, இந்திய ஒற்றுமை பயணம். பாசிசத்தின் முகத்திரையை கிழிக்க, அரசியலமைப்பு சட்டத்தை காக்க, ஜனநாயகத்தை மீட்க ராகுல் காந்தி இந்திய ஒற்றுமை பயணத்தை துவங்கிய போது டெல்லி கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் இந்தியாவில் உள்ள 150க்கு மேற்பட்ட சிவில் சமூக அமைப்புகள் கூடியிருந்த சமயத்தில் ராகுல் காந்தி விடுத்த அழைப்பை ஏற்று காங்கிரஸ் கட்சியின் கரைகளை கடந்து காயங்களை கடந்து நாட்டை காக்க சிவில் சமூகங்கள் யோகேந்திர யாதவ் வழிகாட்டுதலில் கரம் கோர்த்தபோது தமிழகத்தில் சிவில் சமூகங்களை ஒருங்கிணைக்கும் உயரிய பணியை நாட்டை காப்போம் செய்தது. பாரத் ஜோடோ யாத்ராவில் கலந்து கொள்ள நிலைப்பாட்டு அறிக்கை, மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை வாகன பரப்புரை பயணம், இந்திய தமிழக அளவிலான சிவில் சமூக அமைப்புகள் பங்கேற்க வசதிகளை வாய்ப்புகளை வார்த்து கொடுத்தது நாட்டை காப்போம் அமைப்பு. சிவில் சமூகங்கள் குமரி பகுதியில் நடத்திய பேரணியில் 50க்கும் மேற்பட்ட அமைப்புகள் பங்கேற்க பாதை அமைத்து கொடுத்தது நாட்டை காப்போம். கன்னியாகுமரி காந்தி மண்டபத்தில் நடந்த தயாரிப்பு கூட்டத்தில் ராகுலுடன் பொதுக்கூட்ட மேடையில் தேசிய கொடியை ராகுலிடம் கொடுத்து பயணத்தை துவங்கிய நேரத்தில் தேசிய கொடியை ஏற்றி நடக்க துவங்கிய சமயத்தில் 10 கிலோமீட்டர் நடைபயணத்தில் சுசீந்திரம் பள்ளியில் ராகுலுடன் நடந்த சிறப்பு சந்திப்பில் நாட்டை காப்போம் நல்ல பங்கேற்பு செய்தது. சிவில் சமூக அமைப்புகள் தமிழக எல்லை வரை ராகுலுடன் கரம் கோர்க்க கை கொடுத்தது நாட்டை காப்போம். பாரத் ஜோடோ யாத்திரா, பாரத் ஜோடோ அபியான் என்று புது வடிவம் பெற்றபோது யோகேந்திர யாதவ் நடத்திய புதுதில்லி மாநாட்டில் நாட்டை காப்போம் கலந்து கொண்டது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கும் மனு தர்மத்திற்கும் இடையேயான தேர்தல், ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்குமான தேர்தல், மதச்சார்பின்மைக்கும் மதவாதத்திற்குமான தேர்தல், பன்முகத்தன்மைக்கும் ஒருமை தன்மைக்குமான தேர்தல், ஏழைகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்குமான தேர்தல், வாழ்வா சாவா என்ற தேர்தல் என்பதை புரிந்து கொண்டு நாட்டை காப்போம் உங்கள் ஒவ்வொருவரின் தோழமையில் நாட்டை காப்போம் கூட்டமைப்பாய் களத்திலே நிற்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தை காக்க களத்தில் நிற்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தை காக்க விழிப்புணர்வு பிரச்சார கலைப்பயணம் தமிழகத்தின் 6 முனைகளிலிருந்து புறப்பட்டு மதுரையில் மையம் கொண்டு சிவில் சமூக அரசியல் மாநாடாய் அணியமாகிறோம். நாம் கரம் சேர்க்க புதுதில்லியில் தலைவர்களை சந்தித்தோம். சென்னையிலும் தலைவர்களை சந்தித்து உடன் பயணிக்க உத்தரவாதம் பெற்றோம். 6 மண்டலங்களின் அறிமுக கூட்டங்கள் அமர்க்களமாய் நடந்து முடிந்திருக்கிறது. ஒவ்வொரு கூட்டத்திலும் நமது பங்கேற்பு, நமது பொறுப்பு ஏற்பு, நாட்டை காப்போம் என்ற நம்பிக்கை நாற்றினை நடவு செய்திருக்கிறது. 6 கலைக்குழுக்களின் பயிற்சிகள் 6 இடங்களிலே இப்பொழுது அரங்கேறிக் கொண்டிருக்கிறது.
நாட்டை காக்க இன்று இல்லை என்றால் என்று, இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுது, இங்கு இல்லை என்றால் எங்கு, நாம் இல்லை என்றால் யார் என்ற கேள்விகளுக்கு பதில்களாய் நாட்டை காப்போம் கூட்டமைப்பாய் கூடியிருக்கிறோம் நாம். நன்றி.